இப்போ ரீசெண்டாக கிடைச்ச ரிசல்ட் அதை பற்றி தான் பேசணும். என்னன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கழுகுமலை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கார்பெண்டர் சார், 33 வயசு ஆச்சு அந்த பையனுக்கு. என்ன ப்ராப்ளம்னா வெரிகோசேல் ஹைட்ரோசேல் அப்படிம்பாங்க. விரை வீக்கம், அதாவது வெயின்ஸ்ல அந்த பிரச்சனை, காலில் பிரச்சனை வந்ததுன்னா அது வெரிகோஸ் வெயின்ங்கிறோம். அதே இது ஆணோட விதையில ஸ்க்ராட்டம்ல வந்ததுன்னா அது வேரிகோசேல், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அது என்னன்னா பை அந்த வெயின்ல இருக்கக்கூடிய வால்வ்ல இருக்கக்கூடிய, ஏன்னா அது வால்வ் சிஸ்டம் தானே, அதுல வந்த ப்ராப்ளமா இருக்கலாம், பை பர்த்தா இருக்கலாம், இல்ல இடையில வந்த ஏதாவது ஆக்சிடென்டா, இல்ல ஏதாவது இன்ஜுரினால வந்திருக்கலாம், ஏதாவது ரீசன் இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். இப்போ இந்த பையன் என்ன பண்ணிருக்கான்னா, இதுக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா ட்ரீட்மெண்ட் நிறைய எடுத்திருக்கு. அப்படி அது எனக்கு தெரியல. அப்போ ஒரு நாள் என்ன இந்த மாதிரி அவனுடைய அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு, கடைசி அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்தது ஒரு அலோபதி டாக்டர் சர்ஜன்ட்ட தான் போயிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எம்போலைசேஷன், அந்த ஒரு சர்ஜரி ரிலேட்டடாக ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அறுவை சிகிச்சைன்னு சொன்னா அந்த பையன் பயந்துட்டான். ஓகே, இருக்கிற ஏதாவது ஏன்னா செய்யக்கூடிய இடம் ரொம்ப சென்சிட்டிவான சிஸ்டம், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ஆணுக்கு மெயினான உறுப்பு அது. அங்கே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா லைஃப் அவ்வளோதான், க்ளோஸ் இல்லையா? என்ன இருந்தாலும் அது இல்லைன்னா அப்படின்னு தெரிஞ்சிச்சு அவனுக்கு. அவன் படிக்காதவனா இருந்தாலும் விஷயம் தெரிஞ்சதுனால பயந்துட்டான். சர்ஜரின்னு சொன்னோன்னா அவன் என்ன பண்ணான், அதுக்கப்புறம் அவன் நிறைய வேற ஏதாவது மருந்துகள் இருக்குமா, அதுக்கு முன்னாடி அவன் நிறைய கண்ட்ரி மெடிசன்ஸ் எல்லாம் நிறைய என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கிறான். நிறைய வந்து அவனுக்கு இந்த ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ணான், இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு பாரு அப்படின்னு. நம்பிக்கையே இழந்த நிலை அவனுக்கு, புரிஞ்சுங்களா? நம்பிக்கையே இழந்த, அதாவது திருமணம் அப்படிங்கிற விஷயமே எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னா. ஏன்னா என்னால இன்னொரு உயிரோட வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பல. அப்போ இந்த ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ண அவன் சாப்பிட ஆரம்பிச்சான். ஒரு தொடர்ந்து எடுத்தான். என்னாச்சு, அந்த அந்த யூஸ்வலா என்னன்னா, அந்த வெரிகோசேல்ல அந்த டெஸ்டிஸோட சைஸ் வித்தியாசம் இருக்கும். ஒன்னு பெருசா இருக்கும், இன்னொன்னு சின்னதா இருக்கும். ரெண்டாவது பெயின்ஃபுல்லா இருக்கும். அவன் கார்பெண்டரா இருக்கிறதுனால உட்கார்ந்து வேலை செய்யணும் இல்லையா? அப்ப ரொம்ப நாள் உட்கார்ந்து வேலை செய்யும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த பாலியல் உறவுலையும் அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தனால, ஏன்னா யூஸ்வலா அந்த வெரிகோசேல் இருந்தால ஸ்பெர்ம் குவாலிட்டி இதெல்லாம் இருக்கும். அதையும் டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, உனக்கு கல்யாணம் பண்ணா கூட நாளைக்கு உனக்கு குழந்தையெல்லாம் பிறக்காதுப்பா, கஷ்டம், அதனால சர்ஜரி பண்ணணும், வேற வழியே இல்லை அப்படி. அதனாலதான் அவன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன, இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல, நான் டாக்டர் சஜஸ்ட் பண்ணாலும் இந்த வார்த்தை சொன்னேன். இப்ப சாப்பிட்டா அந்த படிப்படியா அவனுக்கு வலி கம்மியானது, அந்த சைஸ் கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிச்சது. அவனால அந்த அந்த என்ன சொல்றது, அந்த இன்டர்கோர்ஸ் அதுவும் அவனால முடிஞ்சது, பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அப்படியே இம்ப்ரூவ் ஆனான், படிப்படியா இம்ப்ரூவ் ஆனான். அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு, சார் எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் மேரேஜ் பண்ணலான்னு நினைக்கிறேன், தாராளமா பண்ண அப்படின்னா. இதுல என்ன இருக்குது, தாராளமா கல்யாணம் பண்ணு. இப்ப கல்யாணம் பண்ணிட்டான். 3 மாசம் அவனுடைய ஒய்ஃப் கன்சீவா இருக்கிறாங்க. அந்த செய்தியை இப்போ எனக்கு தான் முதல்ல கூப்பிட்டு சொல்றான். சார் அப்படின்னு, வேற யாருக்கும் நான் சொல்லல, என்னுடைய பேரண்ட்ஸ் கூட சொல்ல, உங்களுக்கு தான் சொல்றேன் அப்படின்னா. பாருங்க, அது இந்த ப்ராடக்ட் கொடுத்து அவனுக்கு விரக்தியா இருந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையை இன்னைக்கு மாறி போயிடுச்சு.